அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க தமயந்தி அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச உதவியான அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவரா இருப்பாரு. வேலை விட்டா வீடு அப்படின்ற மாதிரி பயங்கர பிஸியா இருக்காரு. இவர் தன்னோட அம்மா கிட்ட பேசியே, அதாவது உட்காந்து பேசிய பல நாட்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. கட் பண்ணா இன்னைக்கும் வேகமா ஆபீஸ் கிளம்பி போக அங்க ஒரு பெரிய ஷோக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல மிங்கிள் ஆகி பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருந்து போன் வருது. வேகமா போக இவங்களோட அம்மாக்கு மூளையில ஒரு பிரச்சனை, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. அங்க இருக்க டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்க அம்மாக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், குறைஞ்சது 40 இருந்து 50 லட்சம் வரைக்கும் தேவைப்படும் சொல்ல இந்த மனுஷனும் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. தன்னோட அப்பா இருந்த சொத்தை எல்லாத்தையும் வித்து நம்மள கடன்ல போட்டு போயிட்டாரு. சொந்தக்காரங்க கிட்ட பணம் கேட்டா யாருமே தரமாட்டாங்களே அப்படின்ற பிரக்தியில என்ன பண்ணுதுன்னு தெரியாம அம்மா கிட்ட போய் அழுது இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட அப்பாவோட டாக் வர ஆரம்பிக்குது. அப்பாவை பத்தி திட்டிக்கிட்டே இருக்காரு. கோவப்படுறாங்க இவங்களோட அம்மா. அப்பாவை பத்தி என்ன தெரியும், அப்பா எதுக்காக இவ்வளவு கடனை விட்டு போனாரு தெரியுமான்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ஒரு பெரிய ஊர் இருக்கும், அந்த ஊர்ல ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனையை பார்த்தாலே ஊர்க்காரங்க எல்லாருமே நடுங்குவாங்க. அந்த அரண்மனையை வாங்கி அதை கைமாத்தி விட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடலாம் அப்படின்றத இவங்களோட அப்பாவோட பிளானா இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அவரால் எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. ரொம்ப கடனாளியாகி இறந்து போயிட்டாரு. அதாவது கடன் தொல்லியால இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, தன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அரண்மனையை வித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால அந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் போய் அந்த பெரிய அரண்மனை எங்க இருக்கு, அங்க நான் போகணும், வழி சொல்ல முடியுமான்னு கேட்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தையை இதுக்கு மேல இங்க சொல்லாத தம்பி அப்படின்ற மாதிரியும், அந்த அரண்மனையே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. இவர் என்னடா பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க ஒரு டீ கடையில விசாரிக்க, தம்பி நீங்க அங்க போறது ஒண்ணு, சாவ தேடி போய் வாங்குறது ஒண்ணுதான், அங்க போன யாருமே திரும்பி வந்ததே கிடையாது, எதுக்கு தம்பி இந்த ஒம்பு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் பெருசா தெரியுற மாதிரியே தெரியல. அட்ரஸை கேட்டுக்கிறாங்க. கட் பண்ண அந்த அரண்மனையை காமிக்கிறாங்க. ரொம்ப பாலடைஞ்ச அரண்மனையா இருக்கும். உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பேய் இருக்கிற இடத்த டிடெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கிட்டு உள்ள போறாரு. ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மானிட்டர்ல ஏதாவது டிடெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பூட்டப்பட்ட ரூம் இருக்கிறத பாக்குறாரு. நிறைய கயிறுகளோட நிறைய மந்திர மாந்திரிகங்கள் எல்லாமே செய்யப்பட்ட இடம் மாதிரி இருக்கும். அங்க போனதும் மிஷின் படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல உடஞ்சே போயிடுது. ஆனா அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றத இது மூலமா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன, அது அந்த ரூம்ல அடைக்கப்பட்டு இருக்கு. அது வெளியே வந்தா தானே பிரச்சனை, அதுக்குள்ள இதை கைமாத்திட்டு தன்னோட அம்மாவுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு முனைப்போட தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பில்டிங் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அப்பதான் ஒரு சேட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தென்பட்டாரு. அந்த மனுஷனும் சரிப்பா பழைய பில்டிங்கா இருக்கு, இருந்தாலும் வாங்கிக்கிற அப்படின்ற மாதிரி சைன் போடலான்னு போகும்போது சேட்டோட நண்பர் ஒருத்தர் வராரு. அந்த அரண்மனை பேய் அரண்மனை, அங்க ஆவி ஆத்மால சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்த சேட்டு பாத்தீங்கன்னா நம்புறதா தெரியல. இந்த காலத்துல எப்படியா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அங்க இருக்க ஹீரோட நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆமாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த பில்டிங்கை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும், சைனை போட்டு விடுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கவர் ஒரு நாள் கூட அங்க யாருமே உயிரோடு இருந்ததுன்னு சொல்ல நம்ம ஹீரோவோட நண்பர், ஒரு நாளா எங்க ஒரு வாரமா நாங்க இருக்கோங்க, எங்களுக்கு ஒன்னும் ஆகாது பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை சேட்டு பிடிச்சிக்கிறாரு. சரி என் கூட இருக்கவர் அங்க ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்கா இல்லையா, நீங்க ஒரு வாரம் மட்டும் இருந்து காமிங்க, எல்லாமே பக்காவா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சும்மா இருக்க வேண்டியதுனடா, நீ எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப அந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு வாரம் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அப்பதான் இவரோட கம்பெனில இருந்து போன் வருது. இவர் பண்ண வேண்டிய ரியாலிட்டி ஷோ வேற ஒரு நபர் கிட்ட போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. பட்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ரியாலிட்டி ஷோக்காக எல்லாரும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, அவங்க எல்லாரையும் கும்பலா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுறாரு. நாங்க ஒரு ரியாலிட்டி ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது லைவ் டெலிகாஸ்ட்லாம் கிடையாது, நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா டெலிகாஸ்ட் ஆகும், ஒரு பேய் அரண்மனைக்குள்ள தான் நீங்க இருக்க போறீங்க, ஒரு வாரம் அங்க இருந்துட்டு யாருமே பயப்படல அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சத்துக்கு மேல பரிசு பொருள் தரப்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்டா குறையப்படும், யாரும் லீஸ்டா எடுக்கிறாங்களோ அவங்க எலிமினேட் செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு தலையாட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கும்பலே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர காமெடியான கும்பலா தான் இருக்கும். ஒரு ஃபீல்டுல இருந்து ஒருத்தரை புடிச்சு போட்டிருப்பாங்க. லைக் பிக் பாஸ் ஷோ மாதிரி சொல்லலாம். கட் பண்ணாத இடத்துல காமிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஜம்முன்னு நிக்கிறாங்க. யாருக்குமே நம்ம ஒரு பேய் வீட்டு
வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற பயம் சுத்தமா இல்ல. இத கேமரா மூலமா பாத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னடா இவங்க பயமே இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல அப்பதான் ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. அது என்ன அப்படின்றது இங்க ரிவீல் ஆகுது. அவங்க எல்லாருக்கிட்டுமே பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா, நான் டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன், பணத்தை வாங்கிட்டு அங்க போக போது பேய்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளோட டீம் மெம்பர் தான், மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாம இருக்கணும்னா அதுதான் உங்களோட வெற்றியோட ரகசியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாப்புல. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோ டே இதெல்லாம் தப்புடான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது தப்பா ஒரு வாரம் அவங்க இங்க இருந்தாதான் நமக்கு காசு கிடைக்கும், உன் அம்மாவை காப்பாத்தணும்பா, உன் அம்மா வேணாம் அப்படின்னா இப்ப உண்மையை சொல்லிக்கோன்னு சொல்ல மனுஷன் அப்படியே மறைக்கிறாப்புல. கட் பண்ணா அங்க இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. ஒருத்தர் சாப்பாடு சாப்பாடு அப்படின்ற மாதிரி சாப்பாட்டே வச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கவர் சாப்பிட்டு தரமான சம்பவங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது பாத்ரூம் போகும்போது அங்க வேலைகளை பார்த்து விட்டுட்டாரு, நாத்து அடிக்குது. அண்ட் இந்த வீட்டுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றதே ஒரு உணர்றாரு. பசங்க செட் பண்ணி அமைச்சிருப்பானுங்க, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. அவர் பல வித்தைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொருத்தர் குடிகாரரா இருப்பாரு. 90க்கு மேல குடிச்சாரு அப்படின்னா எதிரில் இருக்கவர் அவரோட மனைவியா தெரிய ஆரம்பிச்சு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தரா நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்குள்ளவே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா என்ன இந்த ஷோவை ஆரம்பிச்சா இல்லையா அவன் தான் மேக்கப் போட்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்கான், நம்மள பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக நினைச்சு இது எல்லாத்தையும் லூஸ்ல விட்டுக்கிட்டே இருக்க. கட் பண்ணி எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணோட ஆன்மாவை பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்டயே போய் பயமுறுத்த ஆரம்பிக்குது, இது எங்களோட வீடு, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே ஏமா நல்ல மேக்கப் தான் போட்டு வந்திருக்க, ஆனா அவனை பார்த்தா எனக்கு பயமே வரலையாமா, நீ என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேமா, நான் என்னோட பாயிண்ட்ஸை குறைய விடவே மாட்டேன், நான் தான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் எதிரில் இருக்கிறது ஆன்மா அப்படின்றத உணராம அந்த ஆன்மாவை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பேயும் இந்த வீடு எங்களுடையது, இந்த வீடு எங்களுடையது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் அங்க வந்து பயங்கர கோவமா கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கா இல்லையா, ஒரு நாள் ஒருத்தரையா லீடரா போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், மாத்தி மாத்தி போடுறாங்க. படாத ஃபன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் குடிகாரர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, 90க்கு மேல தெரியாம குடிச்சிட்டாரு. அங்க இருக்க எல்லாரையும் மனுஷன் செதற விட்டுக்கிட்டு இருக்காப்புல. என் பொண்டாட்டி ஃபேமிலி தானடா நீங்க, என் பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிச்சாலாடா அப்படின்ற மாதிரி ஓடி ஒலிய வச்சுட்டாரு பயந்துகிட்டு. இவரும் பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப வாங்கடா பாக்கலாம், என் பொண்டாட்டி இப்ப கூப்பிடுடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பேய் இருக்கு இல்லையா அது முன்னாடி வருது. இந்த வீடு என்னுடையது, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். ஓ வீடா, யாரும்மா சொன்னா பாப்பா, என் பொண்டாட்டி சொன்னாலன்னு கேட்க, இல்ல என் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இருக்கிற ரூம் இருக்கு இல்லையா பூட்டப்பட்ட ரூம், அங்க கூட்டு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரும் இதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கு. அந்த வீடியோல பாத்துக்கிட்டே இருக்கு ஹீரோவா அவரோட நண்பரும் அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் பாத்தீங்கன்னா கதவை லைட்டா திறந்து விட்டுட்டாரு. இவங்க வந்தது மூடியா அப்படின்ற மாதிரி அந்த கதவை மூடிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. கட் பண்ணா கதவு லைட்டா திறந்துச்சு இல்லையா, அந்த குட்டி பொண்ணோட ஆன்மா பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அம்மா இந்த வீட்டை சொந்தம் கொண்டாடிக்கிட்ட ஆள் வந்திருக்காங்க, உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாங்கம்மா, வாங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த ரூம்ல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வர மாதிரியும் அதுல இருந்து ஒரு பெண்ணோட உருவம் தெரியற மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த தமயந்திய கொலை பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு சரியான தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி அவங்க ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா இந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. தேவையில்லாம ரூல்ஸ் எல்லாம் இதுக்கு பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு வாட்டி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எலிமினேட் செய்யப்படுவீங்க அப்படின்னு மாதிரி அவருக்கு ஒரு வார்னிங் எல்லாத்தையும் கொடுத்துரு. நம்ம ஹீரோவோ அவரோட நண்பரும் வைல்ட் கார்டு என்ட்ரிக்காக ஒருத்தர் கொண்டு வந்திருக்கோம், ஃபைனல் ஸ்டேஜ் வேற, பார்த்து பிளே பண்ணுங்கன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப வைல்ட் கார்டு என்ட்ரியான நபரை காமிக்கிறாங்க. சாமியார் மாதிரி இருப்பாரு. வந்ததும் ஒரு பயங்கர பில்டப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் பேய்க்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கு, என்னெல்லாம் பார்த்தா பேய் வணக்க வச்சுட்டு போகும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் இங்க பேய் இருக்கு அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப்போட பேசி அறிமுகமாய்க்க அவங்களும் இவருக்கு சக மரியாதைகள் எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயமுறுத்தி பாயிண்ட் குறைச்சிக்கலாம் அப்படின்ற பிளானோட எல்லாம் ஒரு மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து தமயந்தி ஆவி இருக்கு இல்லையா அது வெளியே
வந்து இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து போக வைக்கணும் அப்படின்றதுக்காக போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல இவங்க கூடயே இருக்கிறவங்க தான் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, யாரும் ஏமாத்த பாக்குற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் போக போக அடி பலமா விழ ஆரம்பிக்குது. வந்திருக்கிறது ஒரு பேய் தான் அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. அங்க இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து உங்களோட பணம் தான் வெளியே போக போகுது அப்படின்ற மாதிரி கும்பலா ஒன்னு திரட்டி மிரட்டிட்டு அது கூடவே இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஹீரோ, அவரையும் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுறது. இந்த பில்டிங்கை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா காட்டுறாங்க, தம்பி இந்த ஆவி கிட்ட மாட்டி விட்டுட்டுல நாங்க கஷ்டப்பட்டு கூலிக்கு வேலை செஞ்சு இந்த பணத்தை கொடுத்தோம், இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஹீரோட நண்பரும் அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொல்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. கவலைப்படாத, இன்னும் 3 நாள் இருக்கேன், அந்த 3 நாள் ஆன்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு இங்க வாழலாம் அப்படின்றத பத்தி யோசிப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ வேற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஒரு உண்மையான சாமியாரை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வராரு. அவர் காலடி எடுத்து வச்சதும் இங்க ஒரு ஆன்மா, அதாவது ஒரு துஷ்ட சக்தி ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சில மந்திர மாதிரிகள் எல்லாத்தையும் பண்ணி மாய வலைகள் எல்லாத்தையும் வச்சு அந்த பேய பாத்தீங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. உனக்கு என்ன தேவைப்படுது, எதுக்காக இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், ஒழுங்கு மருதியா சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்கும் போது தமையந்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்றது. எங்களோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன் ஃபேமிலியா இருக்கும். சின்ன வயசுல ஜாலியா இவங்க ஆடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள பிளேக் நோய் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. பல மூட நம்பிக்கைகளால மக்கள் பாத்தீங்கன்னா இறந்து போய்கிட்டே இருக்காங்க, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாம போயிடுது. இதெல்லாம் இவங்களோட அம்மாவும் ஒருத்தவங்களா இருப்பாங்க. இதனால இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா மக்கள் மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வரணும், இங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இலவசமா கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தான் பொண்ணு டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை படிப்பை முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இவர் கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்தீங்கன்னா சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தமையந்தி வந்ததும் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல தமையந்தியோட மாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க, பைரவா அப்படின்றதான் அவருடைய பேர். இங்க எல்லாமே நல்லதா நடந்துட்டு அப்படி கெட்டது பண்ண நான் வேணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நல்ல நன்மைக்காக தான் தொடங்கினாங்க இல்லையா இவர். அந்த ஹாஸ்பிட்டல் மூலமா எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது பிரச்சனை உயிர் போற மாதிரி இருக்கு, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி போய் நின்னா கையில கால்ல இருக்க எல்லாத்தையும் புடிக்கிட்டு வைப்பாரு. எதுவுமே இல்ல அப்படின்னா அங்க வர பெண்களை தவறான முறையில நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு பெண் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு. இந்த விஷயம் தமையந்தோட அப்பாவுக்கு தெரிய வருது. இதுக்கு மேல அவனை உயிரோட விடக்கூடாது, அவனை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி நேர்ல போய் அவனை பலார்னு அடைஞ்சிட்டு இனிமேல் உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போக கடுப்பாக்குறாரு பைரவா. ஒரு பெரிய பிளான போட்டு தமயந்தியோட அப்பாவை பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாரு. தமயந்தி அவரோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அங்க இருக்க பைரவாவும் பாத்தீங்கன்னா தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்த சொத்திய ஆட்டைய போட்டுடல அப்படின்ற பிளானோட சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா தமயந்தி பாத்தீங்கன்னா நான் உங்களை என்னோட அப்பா மாதிரி தான் பாக்குறேன், அது மட்டும் இல்லாம இவரை நான் காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட காதலனோட வந்திருப்பாங்க. இதனால பைரவா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த சமயத்துலதான் பைரவா பண்ண விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால பயங்கர கடுப்பாக்குறாங்க ஊர் மக்கள் முன்னாடி. இவனுக்கு எந்த பெண்களை துட்சமா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதே பெண்களோட துணிகளை தான் நீ இப்ப உடுத்தணும், அவன் பண்ண பாவங்கள் எல்லாத்துக்குமே பெண்கள் கிட்டே நீ பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு சொல்ல அவனுக்கு சேலை எல்லாத்தையும் உடுத்து பெண்கள் எல்லாமே கொடூரமான முறையில தாக்கி அவன் போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்ப ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தமையந்தி ஒரு தெய்வமா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களோட வாழ்க்கையை தொடங்க ஒரு 8 வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுது. மக்களுக்காக ஹாஸ்பிட்டல்ல உதவுறது, தன்னோட வீட்டை பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் பைரவா இருக்கா இல்லையா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டா தமையந்தியோட வீட்டுக்கு ஆளுங்களோட என்டர் ஆயிடுறா. தமையந்தியோட கணவனை தீட்டு கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி சொத்து எல்லாத்தையும் புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க சைன் போடலாமா வேணாமான்னு யோசிக்க இவங்களோட குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்கள தலையில ஒரே அடி, ரத்தம் சொட்ட போத்துன்னு விழுந்துட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சைனை போட்டு கொடுத்து தன்னோட குழந்தையும் கணவனையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போக பைரவா சும்மா இல்லாம எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு, ஆனா நீ எனக்கு பண்ண துரோகங்கள் அப்படியே இருக்கு இல்லையா அதுக்கு ஏதாவது கொடுத்தாகணுமே அப்படின்ற மாதிரி கண்ணு முன்னாடியே கணவர் அண்ட் குழந்தை 2 பேரையும் கொடூரமான முறையில கொலை பண்றாரு. அண்ட் இவங்களையும் பாத்தீங்கன்னா கத்தியால குத்தி துடிக்க சாகடிச்சிடுறாங்க. எல்லாமே நமக்கு தான், இனிமேல் நம்மள யாரு கேட்பா அப்படின்ற மாதிரி அந்த அரண்மனையில சந்தோஷமா இருக்கும்போது அங்க அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மர்மமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதனால ஒரு சாமியாரை கூப்பிட்டு கேட்கும் போது பிரேதாத்மாவா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, அதனால உன்னை கொல்ற வரைக்கும் அவ இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டான், ஆனா நான் இப்ப பண்ண போற விஷயம் இவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்தோ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆவிய ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அது
அது கூடவே இவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு செயினை கொடுக்குறாரு. இது இருக்கிற வரையும் அந்த தமயந்தியால உன ஒண்ணுமே பண்ண முடியாத, நீ இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க தமயந்தி ஆன்மாவை காமிக்கிறாங்க. அவனை நான் பழி வாங்காம இங்க இருந்து நான் நகர மாட்டேன், இங்க யார் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் நினைச்சது எனக்கு நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க. சாமியாரும் அவங்க அதாவது தமயந்தி இங்க இருந்து போகணும் அப்படின்னா அந்த பைரவால மட்டும்தான் இதை முடியும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிளம்பிட்டாரு. கட் பண்ணா இவங்க குரூப்பா அந்த பைரவாவை எப்படியாவது இங்க கொண்டு வரணும் அண்ட் உன்னோட அதாவது ஹீரோவோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா போன் பண்ணி பைரவா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த ட்ராக் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு, அது உங்க பேர்ல தான் கடைசி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாது, வந்தீங்க அப்படின்னா 50-50 ஷேர் தரேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி கூட்டு போக ட்ரை பண்ணு. அந்த மனுஷனுக்கு இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, தமயந்தி ஆன்மா என்ன கொல்லணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி அங்க உள்ள பூந்து இந்த வீட்டுல ரியாலிட்டி ஷோக்காக இருக்காங்களே அவங்க எல்லாரையும் போட்டு சர்ற மாதிரியா தாக்கிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ உட்பட அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன தமயந்தி, உனக்கு உதவு வந்த எல்லாருமே இங்க விழுந்து கிடக்குறாங்க, நீங்க வரமாட்டியாமா வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க முன்னாடி வராங்க. இவரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கழுத்துல அந்த செயின் இருக்கு. இதெல்லாம் தொட முடியாம தயங்கி தயங்கி நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பைரவாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அகோரி வராரு. இவ்வளவு நாள் நான் தவம் செஞ்சு கடந்தது எல்லாமே இந்த நாளுக்காக தான், உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பூஜையை மேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நடுவுல யாருமே தடை செய்யக்கூடாது, அப்படி தடை செஞ்சுட்டா யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது பைரவா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பூஜையை மேக் பண்ணிக்கிட்டே இருக்க பைரவாவும் அங்க இருக்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டு அந்த பூஜையை கலைய விடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, பக்கத்துல ஒரு ஃபுட்பால் இருக்கும், அதை எடுத்து அந்த கூட்டத்து மேல பொத்து நடிக்க அந்த பூஜை பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிடுது. தமயந்தி ஆக்ரோஷமா அங்க இருந்து விடுபட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணமானவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல பாத்தீங்கன்னா அந்த சாமியாரை போட்டு தெளிட்டுறாங்க. அதுக்கப்புறமா பைரவா இருக்காரு, அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா பயங்கரமா கொடுமைப்படுத்தி நரக வேதனைகள் எல்லாத்தையும் கொடுத்து நீ பண்ண பாவங்கள் எல்லாத்துக்குமே இது சரியான தண்டனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி உயிரோடு அவரை பாத்தீங்கன்னா கொளுத்தி கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டுறாங்க. இவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி அந்த கேங் மொத்தத்தையும் காமிக்கிறாங்க. எல்லாமே சரியாயிடுச்சு, இந்த பில்டிங்கையும் வித்தாச்சு, உன்னோட அம்மாவை காப்பாத்த நான் அது கூடவே எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஷெட் பண்ணி விட்டுருப்பான்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் தன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. படமும் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.